இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மெங்லியை காமிக்கிறாங்க. அவளை எல்லாருமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வரவேற்றிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தா அவளோட சிஸ்டர் ஜங்லியை காமிக்கிறாங்க. அவளை அங்கே எல்லாருமே வந்துட்டு இவ ரொம்ப மோசமானவப்பா, இவன் வந்துட்டு ஏதோ பெரிய வந்துட்டு வேலை பண்ணியிருக்கா, அதான் இப்படி பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ஒரு கைதியாக்கி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜீஹுவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா பெரிய லெவலுக்கு படித்த ஆளாயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு பெரிய பதவி எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்ருக்கு. பட் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே, சிஸ்டர் ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அந்த ஜீஹு, நீ தேவையில்லாமல் என் ஒய்ஃப்ட்ட பேசாத, விலகி போன்னு சொன்னதும், ப்ளீஸ் சிஸ்டர் என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், என்கிட்ட நீ வந்தேன்னா நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லிடுவேன், நீ வா ப்ளீஸ் என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சிஸ்டர் ஆச்சேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே இறங்கி போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், அந்த ரகசியம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை கட்டியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறா. நீ பேசாமல் செத்து போயிரு, நான் வந்துட்டு இப்படி லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீ மட்டும் இப்படி ஹாப்பியாக இருப்பியான்னு சொன்னும்போது, இந்த ஹாப்பி வெளியே தான், அது உனக்கு புரியலைன்னு சொல்கிறா. பட் நான் வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு என் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கும்போது நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்ப, எனக்கு வந்துட்டு கிடைக்காத இந்த லைஃப் உனக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே கத்தி வச்சு குத்துனதுமே, இவ என் பொண்டாட்டி வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணா, இவளை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாருமே சேர்ந்து அவளை பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. இவன் அங்கே நம்ம மெங்லியை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்லை நீ கண்டிப்பாக செத்து தான் ஆகணும், நீ வந்துட்டு என் லைஃப்பில் இருக்கக்கூடாது, அந்த பிரின்சஸோடு சேர்ந்து எனக்கு வந்துட்டு நல்ல உறவு போயிட்டுருக்கு, நீ இருந்தால் எல்லாமே கேட்டு போயிடும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் அவளும் செத்து போயிடுறா, அந்த சைடில் அவங்களோட சிஸ்டர் ஜங்லியுமே இறந்து போயிடுறா. டக்குன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் ரீபானாயி அங்கே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு அங்கே அவங்க மேரேஜுக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அது எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அப்படின்னா திரும்ப கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரான்னு ஒரு சைடில் பார்த்தா நம்மளோட ஹீரோ சாங் இருக்கான், இன்னொரு சைடில் அந்த ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே எந்த உள்ள ஃப்ராலை சூஸ் பண்ணணுமோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லும்போது, அவள் எடுக்க போகும்போது அங்கே ஜங்லி வந்து வேமா அந்த ஜீஹுவை நான் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சுக்கா. அப்போ அவங்க அப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக அவங்கள போய் மேரேஜ் பண்ணுற, நீ வந்து ஜென்ரல் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதுமே, இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆளை மேரேஜ் பண்ண மாட்டேன், அந்த ஆளுக்கு அடிபட்டதில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஜென்ரலோட அங்கே அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரல, அவன் ஒரு வார்க்காக போயிட்டுருக்கான். இவர் வந்துட்டு காசு இல்லைன்னா என்ன, நல்ல வந்துட்டு படிப்பாளி, பெரிய லெவலுக்கு ஆளாவாங்கன்னு சொல்லிட்டு போன ஜென்மத்தில் மனசில் நினச்சதை நினச்சிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் உனக்கு அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய டார்ச்சர் என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ ஜென்ரலை சூஸ் பண்ணிடுறான் மேரேஜ் பண்ணுறதுக்காக. இந்த லைஃப்பில் நீ வந்து கண்டிப்பாக என்ன மாதிரியே கஷ்டப்பட போகிற அந்த ஜென்ரலை மேரேஜ் பண்ணி, பட் ஒன்றை மாதிரி நான் ஹாப்பியாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் என் லைஃப்பை வந்துட்டு எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஜவுபாயின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்களோட நேனி வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு என்னென்னா நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் நான் தான் மருமகளாக வரணும், யார் வந்தாலுமே அவளை நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி அவளுக்கு வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன், நான் அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி மேரேஜ். ஸோ அங்கே ஹீரோயின் உள்ளே என்ஷானதுமே மாப்பிள்ளையே இல்லாமல் இந்த பொண்ணு யாரை வந்துட்டு மீட் பண்ண வராப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே கிண்டல் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் எதுக்குமே யாருக்கும் அங்கே பதில் பேசலை. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சேவலை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மெய்டு தான் உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த இதை கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் இவரவே உங்களோட மாப்பிள்ளையை நினச்சி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவமாகுது. நீ வந்துட்டு அமைதியாரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு ஜென்ரல் வந்துட்டு இப்படி உருவத்தில் வந்தாலுமே ஓகே தான், நான் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே கோவப்படுவான்னு பார்த்தா என்னடா இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் ஹீரோயின் மனசார அதை வந்துட்டு ஏற்றுக்க ரெடியானதுமே அங்கே இருக்குது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த நேனி அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னதும், ஏன்னா இந்த குடும்பத்தில் எனக்கு தான் வந்துட்டு மரியாதை அதிகம், நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த லேடி வாய்க்கு வந்தபடி தேவையில்லாமல் பேசினதுமே உங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்கிறதுல விருப்பம் இல்லாத மாதிரி என்னமோ இருக்கே, ஏன்னா ஒருவேளை நீங்கள் வந்து
வயிற்றுச்சல்ல எதுவும் புலம்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு பேசுறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, என்ன தைரியம் தான் ஜென்ரலோட ஒய்ஃப்ட்ட நீ இந்த மாதிரி பேசுவ, வீட்டு வேலைக்காரின்றதை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவள் போட்டு கன்னத்தில் அடிச்சுடா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க உள்ள என்ன பிரச்சனை கல்யாண மண்டபத்தில்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஜென்ரல் அங்கே வந்துடுறான். வாங்க அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணும்போது, உங்களை நான் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நம்ம இப்போ மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் 2 பேருமே கடவுளுக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கே வணக்கம் எல்லாமே மரியாதை எல்லாமே செலுத்திட்டு அவங்க ரொம்பவே அங்கே சூப்பராக அங்கே மேரேஜுமே பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வந்துடுது, இப்படி வார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிளம்ப வேண்டியதாக இருக்கும்போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இப்போ அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, நீங்கள் போனால் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே, கண்டிப்பாக என் புருஷனை காப்பாற்ற நான் போவேன்னு சொல்லிச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அதை அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஜென்ரல் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொன்னதும், நாட்டை விட எனக்கு பெரிய எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க எதிரி, கண்டிப்பாக இன்னைக்கு நீ சாக போகிறது கன்ஃபார்ம் தாண்டான்னு சொல்லிட்டு அங்கே அம்பெடுத்து அங்கே வந்து வீச போகும்போது கரெக்டாக நெத்தியில் பார்த்து அங்கே கன் வந்து ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். அப்போ ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம சேம் செட்டு காமிக்கிறாங்க. அந்த ஜங்லி அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கா, நான் வந்து ஒரு பூவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், ஸோ இவளுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன வந்து கொடுக்குறேன்னு பேசியிருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவள் தான் பணக்கார வீட்டுக்கு தான் நான் மேரேஜ் ஆக போகிறான்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அதை எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னதோ, உன் சிஸ்டர் கரெக்டாக தானே சொல்லிச்சிக்கா அப்படின்றத செட்டி கேட்டதுமே, சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்க அந்த கன்னை மட்டும் எனக்கு கொடுங்க, அது எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, அது எதுக்கு உனக்குன்னு சொன்னதோ, நீங்கள் இவ்வளோ சொத்தை தூக்கி கொடுக்குறீங்க நான் எதுவும் கேட்டேன்னா அதே மாதிரி தான் இதுமே, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சரி பரவாயில்ல நீ வந்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவருமே கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு தான் அவள் அதை யூஸ் பண்ணியிருக்கா. அதுவும் வந்துட்டு காமிங்க உங்களுக்கு எப்படி வந்துட்டு அடிபட்டுருக்குன்னு பார்க்கன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறாரு, இப்போ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், உங்களால் தான் எங்கள் ஜென்ரல் உயிரோடு இருக்காரு, நான் உங்களுக்கு எப்பயும் நன்றியோடு இருப்பேன்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு போட சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சட்டை கழட்டுங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கா, நான் உங்களோட பொண்டாட்டி தான், இப்போ மெடிசன் போடணும்னா சட்டையை கழட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே சட்டையை கழட்டி மெடிசன் எல்லாமே போட்டுட்டு அங்கே பக்கத்தில் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்ததுமே அவனுக்கு அவன் மேல் அங்கே வந்துட்டு ரொம்பவே லவ் ஆயிடுச்சுக்கு. ஹீரோயினுக்குமே அவனை அங்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து காப்பாற்றினதுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே நான் உனக்கு நன்றியோடு இருப்பேன்னு அவன் சொல்கிறான். உன்னை எப்பயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அந்த ஜங்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனால் இவன் எங்கே போனான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிச்சேக்கா. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வர்றான். இப்போ ஜீஹூட்ட, சரி நீ இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, அவள் என்ன அந்த ஜென்ரல் இறந்து போயிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அவங்க இறந்து போயிட்டான், அவள் உயிரோட திரும்ப வந்துட்டான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கா, போன ஜென்மத்தில் அப்படி நடக்கலையே, அவள் இறந்து போயிட்டா, நான் விதவையாகி கடைசியில் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் நடந்துச்சு, பட் இப்போ எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அம்மா வந்துடுறாங்க, பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. நீ என்ன தைரியம் தான் வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம இப்படி வாய்ப்பு வந்தபடி பேசிட்டு இருப்பேன்னு சொன்னதும், ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அவன் அம்மா புள்ள போல் பேச்சை கேட்க மாட்டான். ஒழுங்கா போன்னு சொல்லிட்டு விளக்கமரம் வச்சே பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போய் வேலையை பாருன்னு சொல்லும்போது, எனக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் சொன்னதும் என் பையன் பக்கத்தில் நீ நெருங்கி வந்தால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து விரட்டுறாங்க. இந்த நேனி எவ்வளோ தைரியம் தான் அவள் என்னை இப்படி அசிங்கப்படுத்தியிருப்பா, கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. கூட சேர்ந்து அந்த மெய்டுமே அங்கே வந்துட்டு திட்டம் போடுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவளை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணி போயிட்டுருக்காங்க. பார்த்தாங்க அவங்க பழைய பெரிய பெரிய அந்த தலைவர்கள்லாம் வந்துட்டு இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த ஜென்ரல் எல்லாமே இருக்குது. அந்த ட்ராமையில் அங்கே மாதிரி எதையோ தூக்கி அங்கே ஊற்றி விட்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட எப்படி அந்த கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுமே, ஜென்ரல் தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவர் எதுக்காக அங்கே வர சொல்லியிருக்காருன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த ட்ராலையுமே இப்படி வந்து இங்கார் கோவமே. அப்போ அங்கே அவள் வந்துட்டு நீ என்ன பண்ண, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசினதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கான். பாருங்க இது வந்து ஒரு புனிதமான இடம், இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இப்போ தான் உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கேன், நான் வந்து அடுத்த செகண்ட்லேயே நீமே கரெக்டாக எப்படி அவரை கூட்டிகிட்டு வர, அப்போ நீ ஏதாச்சும் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், அதை கேட்டுட்டு அந்த மெய்டுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க 2 பேர்த்து மேலே டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தீங்களா அவங்க எப்படி என் மேலே பழிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த
நீ பயங்கரமாக அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக இதை பண்ண உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது பிடிங்கன்னு சொன்னதுமே போய் அந்த மெய்டையும் நேனியுமே பிடிச்சதும் நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அவளை பிடிக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் இதை பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட செருப்பை நீங்கள் கழட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறா. அதே மாதிரி அங்கே கழட்டிட்டு அங்கே வந்துட்டு அந்த இடத்துல வந்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. நீ இப்படி வந்து கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதும் ஹீரோவுமே இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு இருக்குது, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ இருந்த நான் உன்னை கொலையே பண்ணிடுவேன், இவளை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே வெளியே வரட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட பேச வந்தா அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நீ ஏன் கோவப்படுற, நான் உன்னை வந்துட்டு எதுவுமே சொல்லலையே அப்படின்றத சொன்னதுமே ஆனால் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு நான் வந்து நிரூபிக்கலைன்னா நம்பியிருப்பீங்களேன்னு சொன்னதும் அவனுக்கு அப்படியே எங்கள் பிளட்டாக வாமிட் வந்துட்டு மயக்கமாயிடுறான். ஸோ இப்போ பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிபட்டதில் தான் அப்படி ஆகிருக்கு. அவன் மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்கா. வந்துட்டு நல்லா கேர் பண்ணிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு இவன் மேலே ரொம்பவே லவ் அதிகமாயிட்டுருக்கு. எதுவுமே எந்த டயத்துலையுமே உன் மேலே நான் நம்பிக்கையை வந்து விட மாட்டேன், உன்னை நான் எப்பயுமே சேஃப்டியாக பார்த்துக்குவேன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாது அப்படின்றத சொன்னதும் இன்றைக்கி நடந்ததுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவர் வந்துடுறாரு. நம்ம ஜென்ரலுக்கு வந்து முக்கியமான இடத்துல அடிபட்டிருக்கு, நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நீ இப்போ பேசுகிறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டதுமே நீங்கள் போங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சரி ஓகே நான் மெடிசன் போடணும், நீங்கள் வந்துட்டு பேண்ட் எல்லாத்தையுமே இறக்கி விடுங்க அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு ஒரு டாக்டர் அவ்வளோதான், நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட காமிக்கலாம், நான் மெடிசன் போட போகிறேன் அதை மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொன்னாலுமே அவன் கேட்கவே மாட்டான். அவனுக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சுக்கு. என்ன பொண்டாட்டிகிட்ட போய் வெக்கம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு அங்கே வந்துட்டு பேண்ட்டை கழட்டி விட்டுட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிடுறா. வெளியே அங்கே அந்த லீக் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அங்கே சிரிப்பாக வந்துச்சுக்கு. இவன் அங்கே ரொம்ப ஷை ஆகிடுச்சுக்கா. நம்ம ஹீரோயின் இதில் வந்து வெக்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நான் மெடிசன் போட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு இப்போ ஃபீவர்லாம் இல்லை, நீங்கள் படுத்து பேசாமல் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு அப்பாவோட வீட்டுக்கு போகணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே இந்த அவங்க ஃபேமிலியுமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜங்லி இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு பெரிய அடியாக தான் அந்த வீட்டில் விழுந்திருக்கும், அவள் அவமானப்பட்டு போய் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கா. புருஷன் கூட வரல, கண்டிப்பாக இவள் வந்து இன்னைக்கு அவமானம் தான் படுவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பாட்ட கொண்டு போய் இவங்க ஒரு சேவலை வந்துட்டு அங்கே கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன கன்றாவி இது, இப்படி தான் வீட்டுக்கு வரவங்க கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. மதரின்லா உங்களை ஒன்று பாசமாக பார்த்துட்ருக்கோம் தெரியுமா, எந்த வேலையை பண்ண வைக்கிறது கிடையாது, அவளை ரொம்பவே நல்லா பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு கதையை அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா போன ஜென்மத்தில் அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த லேடி அடிச்சே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவனுமே அப்படி தான் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு என்ன மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்னப்பா உன் ஹஸ்பண்ட் வரலையா, பேசாமல் பயந்து போய் இங்கேருந்து போயிட்டுருக்க, எதுவும் வரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரோ, அவமானத்தில் இப்படிலாம் போறியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜென்ரல் அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு வாயடைச்சு போயிடுது. இப்போ நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசும்போது எல்லாருமே ஜென்ரலுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ எனக்காக நீங்கள் இங்கே வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே உடனே ஜீஹுவுமே நான் வந்து ஜங்லியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா வந்துட்டு வருங்காலத்தில் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும்ல, அதுக்காக தான். இவ சும்மா இருப்பாளா, வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் எதாச்சும் பேசிகிட்டு இருக்கோமே, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு கோவமாயிட்டு உங்கள் பொண்ணு என் பொண்டாட்டியை வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாமல் பேசுனதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் ஆளாளுக்கு போட்டு அடி வெளுத்து விட்டுறாங்க. நீ ஒழுங்காக வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க மதர் இன்லாவுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே உன் சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே வேறு வழியே இல்லை, அவங்க வந்துட்டு சாரி என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, எல்லாமே உனக்கு ஸ்மூத்தாக கிடைக்க போதுன்னு நினச்சிட்ருக்கியா, இந்த வாழ்க்கை நீயா தானே சூஸ் பண்ணது, இதுக்கு பின்னாடி இருக்க நரகம் உனக்கு தெரியுமான்னு சொன்னதும் அப்படின்னா நீமே வந்துட்டு ரீபான் ஆனையா அப்படின்றத சீட்டை அவள் கேட்டதும் அங்கே ஹீரோயின் சிரிச்சிட்டே ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே எல்லாருமே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறாங்க. உண்மையான வந்துட்டு வித்தே இதுக்கப்புறம் தானே இருக்குன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு அந்த ஷாபாயை காமிக்கிறாங்க. அவங்கிட்ட போய் ஒரு சில சாக்லேட் மாதிரி எதையோ கொடுத்துட்ருக்கா, இதை நீ சாப்பிட்டு பாரு, இந்த உருண்டைகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த பையனுமே வந்துட்டு அதை எடுத்து அங்கே வந்துட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருந்தா இவங்க ஹஸ்பண்ட் விழுந்துங்க சாப்பிட்றான். இவன் கேர் பண்ணி பார்த்தா அவங்க மதர் இன்லாக்கு பையன் கையை விட்டு போயிடுவானுன்றது தான் குறியாக இருக்குது. அப்போ நீ வந்துட்டு வாய் மூடிட்டு பேசாமல் சாப்பிடு, அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க.
2 பேத்துக்குள்ளேயுமே அங்கேயுமே வாக்குவாதம் ஆயிருது. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டுருக்கு. அவ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, "நீ இந்த வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும்." அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, அவ்வளோதான் கோவமாயிட்டு மூஞ்சில தண்ணி தூக்கி ஊத்தி விட்டு பெரிய சண்டையானதுமே, இதெல்லாம் என்ன அதிக பிரசங்கத்தனம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. "நீ வந்துட்டு எதுக்கு லாய்க்கு இல்ல." அப்படின்றத சொல்லிட்டு அங்க அவன போட்டு அவ அடிச்சிட்டு இருக்கா. அந்த பையனுக்கு பார்த்தா திடீர்னு அங்க வந்துட்டு தொண்டையில ஏதோ சிக்கிட்டு, அங்க மூச்சு விடாம போனதுமே, ஐயோ! இவ என்னத்தையே குடுத்து அந்த பையன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அவன் மேல அங்க பழிய தூக்கி அந்த ஜங்லி போட்றா. "நீ என்ன பண்ண அந்த பையனன்னு?" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, இவ கண்டிப்பா கொலை பண்ணியிருப்பான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்றான் வாயிலேருந்து எடுக்கிறதுக்காக. பட் நீங்க வந்துட்டு அவன் கைய எடுங்க நீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு தொண்டைய வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, தேவையில்லாம ஹீரோயின பத்தி பேசினதும், என் பொண்டாட்டிய பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோமே, உனக்கு பேசுறதுக்கு அடுத்து வாய் இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அவனை அங்க தூக்கி குலுக்கி வாயிலிருந்து அந்த கொட்டை மாதிரி ஏதோ இருக்கு அது விழுந்துருது. அதை பார்த்துட்டு அந்த பையன், எனக்கு வந்துட்டு ஜங்லி தான் இதை கொடுத்தாங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு எதுவும் கொடுக்கல, இந்த பையன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இந்த குடும்பமே சரியில்லை, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுமே இவ பயந்து போயிட்டு, நான் வந்துட்டு சும்மா சாப்பிட தானே கொடுத்தேன், அவன் இப்படி முழுங்குவான்னு எனக்கு என்ன தெரியுமான்னு சொன்னதுமே கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு, நீ கீழ்த்தரமாக வந்துட்டு சின்ன பிள்ளைகிட்ட உன் ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நீ இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அந்த பையன் எனக்கு அப்பா அம்மா தான் வேணும், எனக்கு வந்துட்டு யார் பக்கத்துலேயும் போக விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது, உண்மையான கேமே இதுக்கப்புறம் தானே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அந்த ஜங்லி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் கிடையாது, என்ன இப்படிலாம் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ப்ளீஸ் நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே வந்துட்டு போய் உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு செய்க காமிக்கிறாரு. பிறகு அங்கே ஹீரோயின் அந்த குட்டி பையனுக்கு டிசைனாக அங்கே ரைஸ் கேக்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு டிசைன் கேட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்ததுமே அதையுமே பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே லீவ் வந்துடுறாங்க. இப்படி ராஜா உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தாங்க நீங்கள் சாப்பாடு கொண்டு போங்க, சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு கூட எடுத்து கையில் கொடுத்ததுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே வாங்கிக்கிட்டு கிளம்புறான். அதை பார்த்துட்டு அந்த ஜங்லிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகிறத மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு போனால் அங்கே யுவராஜ் ஒருத்தே இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வயிற்றுச்சல், நம்ம மகாராஜாவோட தம்பி, அவன் வந்துட்டு அடுத்த ராஜாவாகணும்னு ஆசை. பட் இந்த ஜென்ரல் வந்துட்டு நம்மளை ஆக விட மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் எதிரி மாதிரியே சண்டை போடுறான். பார்த்தா அந்த மகாராஜா சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டாரு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க போனதுமே, இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இறந்து போயிடுவீங்க, நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு வாரிசு எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்குமே இந்த நாட்டை ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படும் போது, என்ன பயங்கரமான ஒரு நல்ல வாசனை வந்துட்டு இருக்குன்னு சொன்னதும், அப்போ இவங்க ஒய்ஃப் தான் கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே இது என் பொண்டாட்டி எனக்காக செஞ்ச சாப்பாடுன்னு சொன்னதும், அந்த சாப்பாடை கொண்டு வாங்க இங்கே அப்படின்றத செட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே வந்துட்டு ஊசி எல்லாமே வச்சு பார்த்துட்டு, இல்லை இதில் பாய்சன் இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. திரும்ப திரும்ப அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த டாக்டர் சந்தோஷமாயிட்டு, எப்படியோ ராஜாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, அதே போதும், இதுக்கப்புறம் அவர் பொழைச்சுவாருன்னு சொல்லும் போதே கொஞ்ச நேரத்தில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அங்கே தொண்டை இல்லாமல் சிக்கி அங்கே பிளட்டாக வாமிட்டு வந்துடுது. அதை பார்த்துட்டு ஐயோ ராஜாக்கு யாரோ வந்து கொடுத்துட்டாங்க கொலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அந்த யுவராஜா வந்துடுறான். நீ என்ன தைரியம் தான் என்னோட அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. காப்பாங்க ஜங்லிக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அந்த யுவராஜாக்குமே தான் ஏன்னா பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டோன்னா அவன் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்துக்குவானேன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே ஜங்லி நீ தானே வந்துட்டு இப்படிலாம் கேவலமாக வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ வேறு ஏற்றி விடும்போது இவன் கழுத்தை அங்கே வெட்டுறதுக்காக வந்துட்டுருக்கான். பட் கரெக்டாக பார்த்தாங்க கத்தி தனியாக துண்டாய் போய் விழுகுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துடான், என் பொண்டாட்டி வந்துட்டு தொடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தைரியம் உன் பொண்டாட்டி வந்துட்டு இங்கே வந்து ராஜாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவா, நாங்கள் அப்புறம் சும்மா எப்படி விடுவோம்னு சொன்னதும், என்னது ராஜாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாலா, இவளை வந்துட்டு போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ நீ வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு இப்படி ராஜாவை கொலை பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு பயமாயிருது. ஐயோ இவ்வளோ வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சு கொடுத்துட்டோம், ஸோ இவ எங்கள் குடும்பத்தை சேர்த்த பொண்ணு கிடையாது அப்படின்ற சொன்னதும், நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உத்தரவு வந்துடுது. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் அவர் பாடியிலேருந்து அந்த பாயசம் எல்லாமே வந்து பிளட்டாக வெளியேறி இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க, இவங்களுக்காக இந்த மரியாதை செய்கிறதுக்காக தான் இந்த லெட்டரையுமே கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த யுவராஜாவுக்கு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அந்த ஜங்லி இது எப்படி நடந்து அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா நீ எதுக்காக உன் சிஸ்டரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி துடிச்சிட்டு இருக்க, வாய முடிட்டு
நீ பேசாமல் இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே அவர் இவ என்னோட பொண்ணு தான், என் பொண்ணு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோங்க சாரி கேட்டதுமே இதில் உங்களோட தப்பு என்ன இருக்குது, இதை பண்ணது என் சிஸ்டர்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதுமே கழுத்தில் அவங்க வந்து மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்கான். 2 பேருக்குமே அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு ஆக்வர்ட் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக பாங்க ஷாபாய் வந்து அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு ரைஸ் கேக் பண்ணி தாங்கன்னு சொன்னதுமே சரி வா போயிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிறகு இந்த நேனி அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட போய் அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அங்கே முன்னாடி உட்காந்துட்ருக்கோமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே இவை என்கிட்ட வந்துட்டு அசையமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் ரொம்பவே கோவமாயிட்டு நீங்கள் வந்துட்டு என்னை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டீங்க, நீங்கள் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே நடந்துக்கோ நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி அவன் மட்டும்தான், அவளுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். உன்னை நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க, இத்தனை வருஷமா உங்களுக்காக தான் நான் வந்துட்டு சேவை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அவள் கோவமாயிடுச்சுக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன மேரேஜ் தானே பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அங்கே ஷர்ட்டை வந்துட்டு அவள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்துட்டு ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அங்கே ஏகப்பட்ட ஆம்பளைங்களை கூப்பிட்றாங்க. இதில் வந்து ஒரு பையனை உனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி நீ வந்துட்டு வாழ்க்கையை வாழலான்னு சொன்னதும் எல்லாருமே எங்கள் பக்கத்தில் வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவள் நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்துனதுமே அங்கே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு உன் பிரதருக்கு நான் வாக்கு கொடுத்த வாஸ்தான் நீ பண்ணுற இந்த அலும்பெல்லாம் நான் பொறுத்துட்ருக்கேன், என் பொறுமைக்கு எல்லை இருக்குது, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இவர் தான் என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது இவளை வந்துட்டு நீங்கள் யார் வேணாலும் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் இவள் இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இவளை இங்கேருந்து அனுப்பி விட்ருங்க, அதான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் சொன்னதுமே அவளுக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடியாதுன்னு சொன்னால் எவனைக்காச்சும் பிடிச்சி மேரேஜ் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்குமே அவங்க வந்துட்டு ஒத்துக்கிறா. வீட்டில் பார்த்தா அவங்க ஜங்கிலே போட்டு பயங்கரமாக அவங்க மதனில் அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வாய்க்கு வந்தபடி பேசி நீ வந்துட்டு அவருக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கியா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஓ சிஸ்டர்கிட்ட போய் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேளுன்னு சொன்னதுமே நான் அவகிட்டலாம் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ என்னவே ஏற்று பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அப்போ அங்கே அம்மா எதுக்காக நீங்கள் அவட்ட கோவப்படுறீங்கன்னு சொன்னதும் என்னடா முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவளோட வீடு எவ்வளோ சூப்பராக இருக்கும், அவள் மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம வந்துட்டு வசதியால் வாழலான்னு சொன்னதும் அதுக்காக அவளோட காலில் போய் நான் விழுவனான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே மாதிரி வச்சு திரும்ப அங்கே பயங்கரமாக போட்டு அடி வெளுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீ வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அவள் வழி தாங்க முடியாமல் தயவு செஞ்சு நீங்கள் அடிக்காதீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறான். ஜென்ரலோட வீட்டுக்கு நெக்ஸ்ட் டே போனால் அங்கே ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கா, அதை பார்த்துட்டாங்க. போயிட்டு வாவ் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே இது வந்துட்டு 1000 தங்க நாணயங்களுக்கு தகுதியானதுன்னு சொன்னதும் என்னது இந்த கல்லே வா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயினை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு உடனே அவள் வந்துட்டு ட்ராமா பண்ணுறா. சிஸ்டர் நான் வந்துட்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கேன், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு, நாங்களுமே இங்களே இருந்துக்கலாம்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு இவளோட ட்ராமாவை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அப்போங்க அவள் வந்துட்டு இப்போ நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே பக்கத்தில் வந்துட்டு நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, நீயுமே மறுஜன்மம் எடுத்திருக்கதை எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு ஹெல்ப் என்ன வேணுமோ நீ கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னதும் நாங்களுமே இங்கேவே தங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே இதை பற்றி பேசினதுமே சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றத சொல்லிட்டான். பிறகு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி மேக்கப் போட்டுச்சேக்கா, போன ஜென்மத்தில் இது எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்காத, இது அரச குடும்பம் மட்டும்தான் போடணும், நீ போடக்கூடாதுன்னு சொன்னதும் இது எல்லாமே எனக்கு சொந்தமானது தானே, உன் சிஸ்டர் தானே, அதுக்கு மேலே போட்டால் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவள் எதுக்கு சொல்கிறானே புரிஞ்சுக்காம அவள் பாட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கா. நேரத்தில் அங்கே அவங்க உள்ள அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அங்கே என்ட்ரானதுமே இவள் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து இவன் தான் ஜென்ரலோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு அங்கே மரியாதை கொடுத்ததுமே அவளுமே வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோயின் நீ அமைதியாரு
எதுவும் பேசாத கொஞ்ச நேரத்துக்கு, அதாவே உண்மை வெளியே வரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே மசஸ் வந்துடுறாங்க. அந்த லேடிக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆயிடுச்சுக்கு, யார்டா வந்துட்டு ஜென்ரலோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இவ பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவங்க கூட சேர்ந்து பழக்க வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல வந்துட்டு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டு வணக்கம்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒன்றே மாதிரி இருக்கலன்னு சொன்னதுமே கோவப்பட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ எனக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு பேசுவ, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பயந்து போயிட்டு எல்லாருமே நீடன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தான் ஜென்ரலோட ஒய்ஃப், அவள் என்னோட சிஸ்டர், அவள் என் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டிருக்கா, நான் உங்ககிட்ட வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும் இந்த முட்டாளோட வந்து புருஷன் யார் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டதுமே அவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு தெரியாமல் நடந்துருச்சு பிரின்சஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது நிபுணன்னு சொன்னதுமே அந்த லேடி வந்துட்டு சரியான ஒரு ஜொல்லு போல் மூஞ்ச பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ பார்க்க ரொம்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் மனசுலே என்ன வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேடியால் தான் வாழ்க்கையே நாசமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசுலேயே வந்துட்டு ஒரு மகன் நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. டாடி பண்ண தப்புக்கு நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்லாம் பண்ண மாட்டேன், பட் உனக்கான பனிஷ்மெண்ட் என்னமோ நான் தான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவளை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ப்ளீஸ் மகாராணி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் பிடிச்சி அவளை இழுத்துட்டு போயிட்டு இவனை என் கூட சேர்ந்து இழுத்துட்டு வாங்க, இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டும் நான் தொடர்ந்து நான் வந்துட்டு அங்கே வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. இவனை பார்த்தா பல்ல காமிச்சிட்ருக்கான். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்க சொல்லியிருக்கான் அந்த ராஜகுமாரி. அதே மாதிரி அங்கே அடி வெளுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் மிங்லி நீ தானே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டுச்சுக்கா. அப்போங்க இந்த நானி வந்துடுறா, நீயுமே வந்துட்டு அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற, நானுமே தான். ஸோ ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. உள்ள அங்கே நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பயங்கரமான ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு உங்களை விட அழகு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் வச்சு பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு புரியுது அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா என் புருஷனை அவள் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு வைத்தச்சலாயிட்டு இருக்கு. உள்ளே பார்த்தா ஒரு ஸ்னேகை கொண்டு போய் விடுறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. மகாராணியை வந்துட்டு கடிச்சிருச்சுன்னா வந்துட்டு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அந்த அவையில் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது யுவராஜட்ட வந்துட்டு அவங்க ஒரு பிளானை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு அங்கே மாட்டி விடுறதுக்கு பிளான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே இந்த ஃப்ளாஷை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாம்பங்க வந்ததுமே ஐயோ ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதும் இதுக்கெல்லாம் காரணம் என் சிஸ்டர் தான், ராஜகுமாரியை பயன்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் டக்குன்னு போய் அந்த பாம்பை வந்துட்டு கையில் பிடிச்சிடுறா. இதை வந்துட்டு நான் வந்து விட கிடையாது அப்படின்றத சொல்கிறா. இந்த எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நானி ராஜகுமாரியை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொன்னதுமே உடனே அந்த பாம்பை அங்கே பிடிக்க சொல்லிட்டு இவளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அந்த ராணியுமே கோவப்படுறாங்க. அப்பாங்க நீ என்ன தெரியுந்தா நீ எனக்கு எதிராகவே இப்படி வேலை பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டினதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. பட் ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சாசியுமே இல்லாமல் இவங்க சொல்கிறத கேட்டு எப்படி என் மேலே வந்து பழைய போடலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவளோட பேச்சிலலாம் நம்பாதீங்க, இவ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொன்னதும் அங்கே பிடிக்க சொல்லும்போது நம்ம வந்துடுறான். வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே எப்படி ஸ்னேக் வந்திருக்கும் அப்படின்றத செட்டு இங்கே கேட்கும்போது இவ தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிக்க வந்தான், அப்போ வந்துட்டு பாதுகாப்பு யார் கொடுக்கணும், இங்கே எப்படி ஸ்னேக் வந்திருக்குன்னு சொன்னதும் பட் ஸ்னேக் வந்துச்சுன்னா அவள் தான் விட்டான்றதுக்கு அர்த்தம் கிடையாது இல்லை அப்படின்றத சொன்னதும் அந்த யுவராஜா வந்துடுறான். பொண்டாட்டி புருஷனுமே சேர்ந்து ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதுமே வாய்க்கு வந்தபடி நீங்கள் வந்துட்டு பேசிட்டு ஏதாச்சும் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜென்ரல் கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் வந்து எதிரையும் மாட்ட வேணான்னு சொன்னதும் உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமைன்னு சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா இங்கே ஸ்னேக் வந்துட்டு எப்படி வந்திருக்கும், நான் சமையல் பண்ணுறதுக்காக உங்களுக்காக சூப்பராகவே ரெடி பண்ணுறதுக்கு தான் அங்கே கிச்சனில் கொண்டாங்கி கொடுத்துருந்தேன், பட் கிச்சனில் இருந்த இந்த ஸ்னேக் வந்து எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்ற செட்டுங்க கேட்குறாங்க. ஸோ கொண்டு வந்த கூட எல்லாமே கொண்டு வந்து வச்சதுமே அவங்க மதர் இன்லாட்ட தான் கேட்குறாங்க, நீங்கள் தானே கிச்சனில் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க, எப்படி வந்துட்டு இங்கே ஸ்னேக் தப்பிச்சு வந்துச்சு, அப்போ நீங்கள் தான் வந்து விட்டீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அந்த லேடி பயந்து போயிட்டு ஐயோ நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு வந்துட்டு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த நானி இருக்கா பார்த்தியா அவள் தான் அங்கே சமையல் ரூம்குள்ளே வந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் ஏதோ பண்ணிட்டு போனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு என்ன வந்துட்டு தெரியும், எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழியப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. சரியாக கரெக்டாக வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கே அந்த ஸ்னேக் வந்துச்சுன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும்
கடைசியில் வந்துட்டு அவங்க வந்து மாட்டிக்க வேண்டியதாகிருது. அப்போங்க அவன் உடனே ட்ராமா பண்ணதுமே இந்த யுவராஜா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் வேறங்க வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறான். அப்படின்னா ஓகே உன் பொண்டாட்டி வந்துட்டு அவ்வளோ தைரியம் தான் அந்த பைக்குள்ளே இருக்க அந்த பாம்பை பிடிக்க முடியுமான்னு சொன்னதும், ஏன் இல்லை பிடிச்சிட்டா போச்சு, எனக்கு தைரியம் இருக்குது, நான் வந்துட்டு கையை விடுறேன், அந்த ஸ்னேக் வந்து கொத்திச்சுன்னா கண்டிப்பாக அது ஏன்னா அதில் விஷத்தன்மை அவ்வளோ இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ இந்த இதை பண்ண வேணான்னு சொன்னதுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் அங்கே கையை உள்ளே விடுறா, அந்த ஸ்னேக் வந்து கடிச்சிருது. அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோ உடனே டாக்டர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி வந்துட்டு இங்கே நடந்து வரட்டும்ப்பா, அது வந்துட்டு பாய்சன் வந்து ஒரு 5 செகண்டில் ஏறும்னு சொல்லியிருக்காங்க, செத்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படி வந்துட்டு நடக்கலைன்னா இவ சொல்கிறது உண்மை, இது விஷத்தன்மை இல்லாத பாம்பு தான், இல்லை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கா. பட் அவளுக்கு அங்கே தலை எல்லாமே ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இதில் வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே அங்கே வந்துட்டு முன்னாடி நடந்து வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் வந்துட்டு எதுவுமே பேச முடியல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போங்க இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நானியை வந்துட்டு அவங்க மதரின்லாம் சொன்னதுமே, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ இவ்வளோ கீழ்த்தரமாக போவேன்னு சொல்லிட்டு அவளையுமே வந்துட்டு இந்த ராஜ்யத்தை விட்டே நாடு கடத்த சொல்லிடுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, என் பொண்டாட்டியை எங்கள் அம்மாவே விட்டுருங்கன்னு சொன்னதுமே, நீ ஏன் கவலைப்படுற, கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு பனிஷ்மெண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட வச்சு நான் கொடுப்பேன், நீ இப்போ கூட எந்திரிச்சு வா அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, ஐயோ என் புருஷனை விடுங்கன்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. ஐயோ என் பையனை விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹீரோயினுக்கு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு, நீ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போதே அவளுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்து மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே டாக்டர் வந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, உடம்பு ரொம்ப கூலாகிட்டு இருக்குன்னு. இப்போ ஹீரோயின்ட்ட எப்படி இவ்வளோ நேரம் அந்த பாய்சன் உனக்கு உடம்புல ஏறாமல் இருந்துச்சுன்னு சொன்னதும், ஏன்னா அங்கே வந்து ஊதா கலரில் ஒரு ஃப்ளார் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃப்ளார் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு அந்த ஸ்னேக்கை தொட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு தெரியும், அது வந்துட்டு ஒரு பாய்சனை முறிக்கிற ஃப்ளார் தான், அதனால தான் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது, நீங்கள் உண்மையிலேயே பெரிய புத்திசாலி தான் சொல்லிட்டு அந்த டாக்டருமே சொல்லிட்டுருக்காரு. பட் அவள் உடம்பு ரொம்ப கூலானதுமே இதுக்கு வந்து ஹீட்டால் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அது மறைமுகமாக சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே வந்து இன்டிமேட் ஆகணும்னு அவனுக்குமே புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவங்க வந்துட்டு போனதுமே, நீங்கள் இதெல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வார்க்கு எல்லாமே போக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் உங்களை வந்துட்டு சேஃப்டியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை விட எனக்கு உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டர் வந்து போன ஜென்மத்திலையுமே சொல்லியிருக்கா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலேன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டதுமே, என்னை பற்றி நீ இப்படியா பேசிகிட்டு இருக்க, எப்பயோ வந்துட்டு எனக்கு அதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பென்டென்ட்டை கொடுத்து, இந்த பென்டென்ட் வந்து என் சிஸ்டருக்காக அவங்க ஆசை லவர் தான் கொடுத்துருந்துருக்காங்க, அவங்க என் சிஸ்டருக்கு பிறந்த குழந்தை தான் ஷவுபாய்ன்றதை சொல்கிறான். பட் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம யுவராஜாட்ட இந்த விஷயத்தை பற்றி அங்கே சொல்கிறாங்க, இந்த பென்டன் வந்து கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா இது 2மே சேமாக இருக்கே, அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எங்கள் பிரதருக்கு வந்து கொடுத்தது தான், அப்போ என் பிரதரோட பிள்ளை தான் அந்த ஷாபாயா, அப்போ வாரிசு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் எப்படி இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவை ஆக முடியும்னு சொல்லிட்டு அதை அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிளான் அங்கே வந்துட்டு தீட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயினை போயிட்டுருக்கான். நடந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து சந்தேகப்பட்டதுக்கெல்லாமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு கோமாயிட்டுங்க பேசினதுமே இவன் உடனே ரொம்ப நல்ல மாதிரி எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, உனக்காக நான் மிட்டாய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும், அந்த மிட்டாய் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டுட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ரைஸ் கேக்கே எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, அங்கே ஒரு பென்டன் வந்துட்டு அவன் கீழே விழுகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, இந்த பென்டென்ட் எப்படி உங்கள்கிட்ட இருக்குது, அது என் சிஸ்டரோடதாச்சேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ உன் சிஸ்டருக்கு நான் தான் கொடுத்துருந்தேன், அப்போ ஷவுபாய் எனக்கு பிறந்த பிள்ளையா அப்படின்றத சொல்லிட்டு, நீ அப்பா கிட்ட வாப்பா
அப்படின்றத சேர்த்து அங்கே கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயின். இது எப்படி டக்குன்னு போய் வந்துட்டு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாமே எப்படின்னு வந்து நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? அந்த பையன் உடனே வந்துட்டு உங்களை அப்பான்னு ஏற்றுக்க முடியுமா அப்படின்றத சேர்த்து அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே டவுட் ஆயிடுச்சுக்கா. அவன் அங்கே உட்காந்துட்டு கதையை அங்கே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்போ என் சிஸ்டர் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே நான் தான் வந்துட்டு அவளுக்காக இதை கொடுத்துருந்தேன். வாரம் எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தா அவளையும் காணோம், அவள் வயிற்றுலேருந்து என் குழந்தையுமே காணமேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டேன்னு சொன்னதுமே இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைய உங்ககிட்ட நான் ஒப்படைக்க ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறான். எனக்கு அப்பா கிடச்சா எங்களுக்குமே சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உடனே அவன் ஹாப்பி ஆகிட்டு பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு போகும்போது ஹீரோயின் இது என்னமோ டவுட்டாக இருக்க மாதிரி தோணலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேருமே நக்கலாக ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு அந்த குட்டி பையனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே திரும்ப அந்த யுவராஜா வழா நான் வந்துட்டு என் பையனை கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே ஒத்துக்க மாட்டா. பட் அங்கே அந்த நானியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே அந்த நானியை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான் அந்த குட்டி பையன். என் கூட வர்றையா நம்ம போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஏன் இல்லை கண்டிப்பாக போகலாமே ஆன்ட்டின்னு சொன்னதும் வான் செட்டு இங்கே கூட்டிகிட்டு போகணுமே, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாதீங்க, வேணும்னா அந்த பொண்ணவே கூட நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன்ட்டாவே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். இப்போ என்ன வந்து நான் ரெடி பண்ண சொன்னதை பண்ணிட்டியான்னு சொன்னதும் பண்ணி இந்த மிட்டாயில் பாய்சன் கலந்துருக்கு, இதை சாப்பிட்டா அந்த பையன் செத்து போயிடுவான்னு சொன்னதும் அப்படின்னா நீயே கொடுன்னு சொல்லும்போது இந்த பாரு உனக்காக நான் இந்த மிட்டாயை கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்க போகிறப்ப அவளுமே வந்துட்டு இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கா அந்த ஆசை இல்லாமல் வந்துட்டு ஊட்ட போடுறா. கரெக்டாக அப்போ அங்கே பார்த்தா கன்னை வச்சு நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணிடுறா. வேமா அந்த பையனை காப்பாற்றினதுமே என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க யுவராஜாட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ குழந்தைய வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே ராஜாவோட முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. இப்போ நான் எதுவுமே பண்ணலை, நான் இந்த குழந்தை வந்து என்னோடது கூட்டிகிட்டு வந்தால் இவங்க என் குழந்தைய பிரிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னதுமே குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே மிட்டாய் எடுத்து நம்ம ஹீரோயின் காமிக்கிறா. இதில் வந்துட்டு பாய்சன் இருக்குது, இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நீடியில் எடுத்து அங்கே குத்தி காமிச்சா அது பிளாக்காக மாறுது. இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாமே வந்துட்டு இந்த மெய்டு தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மேலே தூக்கி அங்கே பழிய போட்டுட்ருக்கான். இப்போ நீ வந்துட்டு இந்த பென்டன் நீ தான் ஒன்று தான் சொல்லிட்டு நீ போய் சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை காமிச்சதுமே ராஜாக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அதை தான் சொல்லிட்டு இவன் பிடுங்க பார்த்ததுமே எத்தனை நாளைக்கு நீ போய் சொல்லி ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அந்த ராஜா அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாரு. இது இருந்ததுன்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இது வந்துட்டு எப்படி உனக்கு வந்து கிடச்சிச்சு, நீ இந்த மாதிரி போய் சொல்லலான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்போ இந்த ஷவ்பாய் வந்து என்னோட பையனான்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரியலை. எப்பவுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே நான் தான் வந்துட்டு அவளுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தேன், அவளை திரும்ப பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவள் இந்த குழந்தை பிறக்கும்போது இறந்து போயிட்டான்றத சொன்னதுமே அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு என் பிள்ளைய கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே ராஜாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை பிடிச்சி அங்கே உள்ள தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இனிமேல் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுமே இந்த ராஜ்யம் எனக்கு தான் சொந்தம், நீ எப்படி வந்துட்டு ராஜாவா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இந்த ஹீரோயின் உங்க அப்பா கிட்ட போன்னு சொன்னதுமே ஷாவாயை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா வாரிசுலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு, இப்போ அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு இந்த ராஜகுமாரியை பார்த்தா ஏகப்பட்ட ஆம்பளைங்களை வேலைக்காரவங்களா வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவங்கள தாசன்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் புருஷனை பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு உள்ளே விடுங்கன்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு நம்மளுமே இப்படி ராணி மாதிரி வாழலாம்னு ஆசைப்பட்டதுமே இப்போ எதுக்கு வந்தீங்களோ அதை பேசுங்க, ராஜகுமாரி முன்னாடி நீடன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்டை நான் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் யார் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதும் ஜீஹுதான்னு சொன்னதுமே அப்போ அவங்க நான் தான் அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் வந்துட்டு எதுக்குமே உதவாக்கார, அவனை வந்துட்டு நீயே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ, அவன் மூஞ்சிடமோ பார்க்க வந்துட்டு அழகாக தான் இருக்குது, பட் அவன் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனையுமே அங்கே அடித்து கொண்டு வந்துட்டு கீழே தள்ளிடுறாங்க. ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்க, என் நிலைமையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே பார்த்தா அங்கே அந்த ப்ரைவேட் பார்ட்டில் அங்கே வந்துட்டு வெட்டியிருக்காங்க. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ அவங்க அம்மா ரொம்பவே கோவமாயிட்டு என்ன பண்ண என் பிள்ளை எதுக்காக நீ இப்படி சித்திரவதை பண்ணியிருக்கன்னு சொல்லி கேட்டதும் உன் பையன் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கலன்றப்ப நான் என்ன வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களை வச்சு அடிக்க சொன்னதுமே வந்துட்டு நீ வந்து உன் புருஷனுக்காக வந்து நியாயம் கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் கேட்குறேன், எனக்கு
வந்துட்டு நிம்மதியே இல்லை உங்களாலன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறா. அப்பாங்க தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, நம்ம போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எப்படியாச்சும் இருந்துட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறா. இவங்க அம்மாவும் பிள்ளையுமே வந்துட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்திட்டு அழுக வேண்டியதாக இருக்குது. என்ன தொந்தரவாக இருக்குது, இது தூக்கி 2 பேர்த்தையும் வெளியே குப்பையில் எறிங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமான ஒரு ஆம்பளை தாசன் போல் அங்கே வந்துட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. பிறகு அந்த யுவராஜா அங்கே ஜங்கிலியே பிடிச்சி வச்சுட்டு நீ அவளோட சிஸ்டர் தானே, நான் அவளை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏன்னா அவளை நான் பழி வாங்கணும்னு சொன்னதும் நீ என்ன கொலை பண்ணி என்ன பண்ண போகிற, அவள் நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவளால் என் வாழ்க்கையே நாசமாயிருச்சு, நானுமே பழி வாங்கணுன்னு தான் துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இப்படி அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போச்சு, ப்ளீஸ் நீ காப்பாற்றுறதுக்காக வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே உடனே அவன் கிளம்பி போகும்போது ஹீரோ வந்ததுமே இல்லை நீங்கள் இங்கேவே இருங்க, வெளியே குளிர் அதிகமாக இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அந்த யுவராஜ் அங்கே ஃபைட் பண்ண வந்துடுறான். பட் நம்ம ஹீரோ இந்த டைம் அடித்தவனங்க சாவடிச்சிடுறான். அப்பாவே நீ என்ன கொள்ளலாம், பட் உன் பொண்டாட்டியுமே கூட சேர்ந்து செத்து போயிடுவான்னு சொன்னதுமே ஹீரோவுமே பயந்து போயிட்டு வேமா அங்கே போகிறான். பட் ஹீரோயின் அவளை கழுத்தில் கத்திய வச்சுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ எனக்கு பொய் சொல்லி ஏமாத்தினா எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எப்படி இந்த ஆசல் ஆட்ஸ் எல்லாமே தெரியும்னு சொல்லும்போது ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் எப்படி தன்னை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக. அப்போ அங்கே நீ பொய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாதா, போன ஜென்மத்தில் நீ என்னை கொலை பண்ண மாதிரியே இந்த ஜென்மத்திலையும் பண்ணிடலாம் நீ நினைக்கிறியா, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் கோவமாயிட்ருக்கா. கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இதான், போன ஜென்மத்திலையுமே உன்னால தான் உன் வாழ்க்கை நாசமாக போச்சு, இந்த ஜென்மத்திலையுமே நீ பண்ணதுக்கு தான் உனக்கு இப்படி கிடச்சிருக்கு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ப்ளீஸ் நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, இவன் நல்லவ கிடையாது, நான் தான் உங்களோட பொண்டாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு இவளுக்கு என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அப்படிதான், அவள் பண்ணதுக்கு தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நீங்கள் அவளை பற்றி பேசாதீங்க, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவள் ஐயோ என் வாழ்க்கை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.